அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக குழந்தைகளுக்கு காய்ச்சலின் போது இழுப்பு எதனால் வருகிறது, அந்த இழுப்பை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சங்குப்பூ விதையில் உள்ள அந்த பருப்பானது 5, வசம்பு 5 கிராம், ஓமம் 5 கிராம், பெருங்காயம் 1 சிட்டிகை, பனைவெல்லம் தேவையான அளவு. இந்த பொருட்களை கொண்டு தீநீர் தயார் செய்வதற்கு முன்பாக வசம்பு மற்றும் ஓமத்தை தூள் செய்து வைத்து கொள்ளவும். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். இப்பொழுது சங்குப்பூ விதையை இடித்து சேர்க்கவும். இப்பொழுது வசம்பு மற்றும் ஓமத்தை சேர்க்கவும். இப்பொழுது பெருங்காயத்தை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தேநீரில் சங்குப்பூ விதை சேர்த்துள்ளோம். இந்த சங்குப்பூ விதையானது அதிக அளவில் சேர்க்கக்கூடாது, குறிப்பிட்ட அளவுதான் சேர்க்க வேண்டும். அதிக அளவில் சேர்க்கும்போது பேதி ஆவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் அளவில் அதிக கவனம் தேவை. இந்த தீநீரானது குழந்தைகளுக்கு அதிக காய்ச்சலால் வரக்கூடிய இழுப்பை சரி செய்யக்கூடியது. அது மட்டுமல்லாமல் வயிற்று பகுதியில் உள்ள வாயுவை வெளியேற்றக்கூடியது. இரத்தத்தில் கலந்துள்ள தொற்றுநோய் கிருமிகளையும் வயிற்றில் உள்ள கிருமிகளையும் வெளியேற்றக்கூடியது. மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. உடல் உஷ்ணத்தை குறைத்து இழுப்பை உடனடியாக நிறுத்தக்கூடியது. 3 வயதுடைய குழந்தைகளுக்கு 1/4 தேக்கரண்டி அளவிற்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று கொடுக்க வேண்டும். அதை போல 5 வயதுடைய குழந்தைகளுக்கு 1/2 தேக்கரண்டி வீதம் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று ஒரு நாளைக்கு 6 முறை கொடுத்தால் போதுமானது. 10 வயதுடைய குழந்தைகளுக்கு 25 மில்லி வீதம் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, வாசனையை நன்றாக தெரிந்து கொள்வதற்கும் சுவாசிப்பதற்கும் உதவின் மூக்கின் 2 துவாரங்களும் உறுதியான திசுக்களாலும் எலும்புகளாலும் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த மூக்கின் பகுதியில் உள்ளே செல்லக்கூடிய காற்றானது அங்கே இருக்கக்கூடிய நுட்பமான முடி போன்ற சிலியா என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களால் நன்றாக சுத்தப்படுத்தப்படுகிறது. காற்றை நாம் சுவாசிக்கும் போது காற்று அறைக்குள் சென்று அங்கே அந்த காற்று வெப்பப்படுத்தப்படுகிறது. அதன் பின்னர் அந்த சிலியாக்களால் நன்றாக கலக்கப்பட்டு அந்த காற்றில் உள்ள தூசு துகள்கள் வெளியேற்றப்பட்டு சுத்தமான காற்றானது சுவாச பைக்கு செல்கின்றன. மூக்கு பள்ளத்தின் மேற்பகுதியில் உணர்வு முனைகள் இருக்கின்றன. இந்த உணர்வு முனைகளில் நாம் எந்த ஒரு பொருளை நுகரும் போதும் அந்த வாசனையானது காற்றில் கலந்து அந்த உணர்வு முனைகளை சென்றடையும். அந்த உணர்வு முனைகள் அந்த காற்றை மூளைக்கு கொண்டு சென்று அந்த பொருள் என்ன வாசனை உடையது என்று மிக துல்லியமாக நமக்கு எடுத்து கூற வைப்பது இந்த உணர்வு முனைகள். இந்த உணர்வு முனைகளில் முன்னே இருக்கக்கூடிய காற்று அறைகளில் பாதிப்படையும் போது உணர்வு முனைகள் செயலிழந்துவிடும்.
அப்பொழுது எந்த ஒரு பொருளின் வாசனையையும் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளாமல் போகின்றது. இதுபோல பாதிப்புகள் இருந்தால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடும்போது சைனஸ் பாதிப்பு படிப்படியாக குறையும். அதை போல சதையடைப்பு இருந்தாலும் அந்த சதையடைப்பு சுருங்கிவிடும். உணர்வு முறைகள் நன்றாக செயல்பட்டு எந்த ஒரு பொருளின் வாசனையையும் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை, சுக்கு, வால்மிளகு, ஓமம் மற்றும் தேன். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக இந்த பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். வெற்றிலையானது சளி தொந்தரவை அறவே போக்கக்கூடியது. மார்பு சளி, நெஞ்சில் கோழைக்கட்டு, தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சளி, மூக்கில் இருக்கக்கூடிய சளி, சதையடிப்பு போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. உணர்வு முனைகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. ஓமம் சளி இருமலை போக்கக்கூடியது. உணர்வு முனைகளுக்கு பலத்தை கொடுத்து எந்த ஒரு பொருளை நுகரும் போதும் அந்த பொருளின் வாசனையை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு ஓமம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதை போல சுக்கு சளி இருமலை போக்குவதற்கும் சைனஸ், ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. தலை நீரட்டத்தையும் போக்கக்கூடியது. உணர்வு முனைகள் நன்றாக செயல்படுவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. வால்மிளகானது காற்று அறைகளில் இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது. அதை போல அங்கே சதையடைப்பு இருந்தாலோ தூசு துகள்கள் அதிகமாக இருந்தாலோ அவற்றையெல்லாம் சுத்தப்படுத்தி உணர்வு முனைகள் நன்றாக செயல்படுவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. இந்த பொருட்களை எல்லாம் தீநீராக்கி தேனுடன் சேர்த்து சாப்பிடும்போது உடனடியாக இரத்தத்தில் கலந்து தலைப்பகுதியில் உள்ள நீரேற்றம், மூக்கு பகுதியில் உள்ள சைனஸ் தொந்தரவு, ஆஸ்துமா போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. தேன் ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெற்றிலை 2, சுக்கு 5 கிராம், வால்மிளகு 5 கிராம், ஓமம் 5 கிராம், தேன் தேவையான அளவு. இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முன்பாக சுக்கு, ஓமம், வால்மிளகு இவற்றை தூள் செய்து வைத்து கொள்ளவும். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் வெற்றிலையை சிறு சிறு துண்டுகளாக்கி சேர்க்கவும். அடுத்ததாக நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். இந்த தீநீரை சிறு தீயில் வைத்து நன்றாக கொதிக்க வைக்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். சைனஸ் அதிகமாக இருக்கும்போது மூக்கு பகுதியில் காற்று அறைகளில் சளி சேர்ந்து கொண்டு உணர்வு முனைகள் பாதிப்படைந்து எந்த ஒரு பொருளின் வாசனையையும்